இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹேர் கேர் பண்ணலாம். அப்புறம் கார்டன்ல கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு. இது என்னது? ப்ரைஸ் ப்ரைஸ் வாங்கியிருக்கா நித்யஸ்ரீ. குடியரசு தினத்துக்கு ஸ்கூல்ல எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதுல வந்து இவ ஆனுவல் டேக்கு நல்லா டான்ஸ் பண்ணான்னு சொல்லி அவளுக்கு ப்ரைஸ் கொடுக்க சொன்னது. அதுதான் கொடுத்தாங்க அவங்க. அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி. எல்லா பிள்ளைங்களும் வாங்கும்போது அவள் பார்த்துட்டே இருந்தா. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் அவங்க ஹெச்எம்கிட்ட இது பண்ணி அப்புறம் அவங்க கூப்பிட்டு கொடுத்தாங்களா. அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு வாங்கினதுல. அதான் நல்லா படிக்கணும், நல்லா விளையாடணும், எல்லாத்துலேயும் அவளுக்கு நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொன்ன புரிய வச்சேன், புரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் கேரில் இப்போ ஸ்கூல் போகிற பிள்ளைங்கனாலே நிறைய அந்த பேனீர்லாம் வரும். இவளுக்கு வந்து முடி வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கிறதுனால இவளுக்கு நிறையவே வரும். இது ஒரு நாள் பார்க்கலனாலும் அதிகமாகிடும். நிறைய பேர் அதுக்கெல்லாம் மெடிசன் சொன்னீங்க. நான் கேட்டேன், நாகர்கோவிலில் அந்த மெடிசன் இல்லை, வேறு வேறு தான் கிடச்சிது. சரி ஏதோ ஒன்று கிடைக்கட்டுன்ட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து ஊருக்கு போயிருந்தேன்னா அவங்க கொடுத்தாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்களாம். அதுதான் இதை போட்டு பாருங்கள் சூப்பராக ஆகும் அப்படின்னாங்க. இந்த மெடிசன் தான். இதை ஒரு தடவை போட்டு பார்ப்போம். இது நல்லா ஈறு பெண்லாமே எல்லாமே வந்துடுதான். சரி இதை அப்ளை பண்ணிவிட்டு குளிக்க வைக்கணும் இவளை. அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் தை மாதம் பிறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி விதைகள்லாம் ஏதாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். மழை வரும்னு பார்த்தா ஒரு மழையும் காணும். சும்மா ஒரு அடி அடித்தா கூட கொஞ்சம் மண்ணெல்லாம் அழகாக மண்ணெல்லாம் நல்லா அழகாக தளர்ந்துரும். ஆனால் பார்த்தீங்கன்னா மழையே பெய்யல. ஆனால் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, ஆனால் மழையே வரல. சரி அதை எதிர்பார்த்தா சரிப்பட்டு வராது. நம்ம விதையை போட்டுருவோம். அப்போ தான் சம்மருக்கு வந்து நம்ம இப்போ வெள்ளரிக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய்லாம் போட்டால் சம்மர் டைமில் நல்லா நமக்கு. சப்பாத்தி டீலாம் குடிச்சியா? டீ வேணுமா? பிளாக் டீயா? லெமன் டீ சொல்லு. அதோ வரேன். அதனால சரி செம்பருத்தி பூ. இதோ வரேன். அவங்க அப்பா இருக்குல்ல, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் அவங்க அப்பா தான். நான் அந்த அவளை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போனேன். ஆமா அவங்க அப்பா தான் இன்னைக்கு வந்து டீ போட்டு டீ காஃபிலாம் அப்பா தான் எடுத்துட்டு வர்றாரு. சரியா? இதை அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் தேவைப்படுறவங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் இதை வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்றேன் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு. சரியா? நல்லா முடியல படுற மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஷாம்பு மாதிரி தான் இருக்கு பாருங்க. ஒரு மாதிரி அப்படி இதாகுது. நான் அதை வேர்க்காலெல்லாம் அப்படி உள்ள முடி இருக்கிறதெல்லாம் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ண போறேன். நீ கை வைக்கக்கூடாது. மருந்து போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல வாஷ் பண்ணிடணும். ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. கை வைக்கக்கூடாது நீ. சரியா? சரி நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வேற என்ன வேலை பார்க்காதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ள இவளுக்கு கொஞ்சம் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம கார்டன் வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா காற்று எப்படி இருக்கு பாருங்க. எப்பயுமே இங்கே காற்று இப்படியே தான் இருக்கும். எவ்வளோ வெயில் இருக்கு, ஆனால் அதே சமயம் காற்று பார்த்தீங்களா? அதுதான் இந்த ஊரோட சிறப்பு. அப்படியே சில்லுன்னு இருக்கும். அதனால எனக்கு இங்கே கார்டன்லேயே இருக்கணும்னு தோணும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்க. வீடியோ எடுக்கிறோன்னு இன்னும் கொஞ்சம் குஷி ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற மரம்லாம் பாருங்க. சரி ஓகே. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நம்ம செல்லக்குட்டி ஹாய் சொல் நித்யா. மருந்தெல்லாம் தடவி விட்டு கொண்டே போட்டு விட்டேன். நல்லா வெந்தயத்தை தூவி விட்டேன்னா எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்க வெந்தயக்கீரை. செல்லக்குட்டி இனி தனியாக இவளுக்கு தனியாக கொடுத்து செடியை வளர்க்க வைக்கணும். இன்ட்ரெஸ்ட் வந்து போதும். ஆஃப் பண்ணிட்டியா? ஊற்று. இன்னும் கொஞ்சம் ஊற்று. கார்டனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி கொஞ்சம் ஊற்று. இங்கே ஊற்று. இதில் பசுமையாக இருக்கா? நம்ம வீட்டுக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சம் வீட்டிலே பறிச்சிக்கலாம். இது வந்து இந்த தம்பட்டங்காய் சொன்னல, அந்த அவரை தம்பட்டை அவரை. போதும் நிறைய ஊற்றக்கூடாதுடா. அது முளைச்சிருக்கு, எல்லாம் வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு பார்க்கும்போது மனசு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இப்போ இது வந்துருச்சா? இதில் மிளகா போட்டிருக்கேன். இந்த காந்தாரி மிளகா போட்டிருக்கேன். ஐயோ தொடக்கூடாது. அப்போ பயந்துட்டியா? சரி அது தொட்டா வீணா போயிடுண்டா. சரி வா. அப்புறம் இதுக்கப்புறம் இந்த காய்கறி எல்லாம் சேர்த்து தோலெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்க. இதெல்லாம் வந்து நான் அந்த ஒரு உரக்குழியில் போட்டுட்டு அப்படியே சேர்த்து வச்சேன்னா மக்கி போய் இப்படி வந்துருச்சு பாருங்கள். எங்கள் வீட்டிலேயே கம்போஸ்ட் உரம் கிடச்சிருச்சு பாருங்கள். எல்லாத்துலேயும் ரொப்பி வச்சுருக்கேன். சூப்பராக. இனி இதெல்லாம் விதை ஒன்று ஒன்றுலேயும் ஒன்று போடணும்.
இதில் வந்து வெள்ளரி கொடி படர விடலான்னு சொல்லிட்டு இந்த நெட் போட்டு வச்சுருக்கேன். அந்த மல்லிகை செடி கேட்டிருந்தீங்களா, அதை கட் பண்ணி விட்ருக்கோம் பாருங்கள். இனி நெக்ஸ்ட் மந்த்து தான் சீசன். வெயில் நாளில் தான் நிறைய பூக்கும், அதனால் அதை கட் பண்ணி விட்டாச்சு. இந்த பொங்கலுக்கு வாங்கின கரும்பு இருக்குது, இதை வச்சுருக்கேன். இனி நட்டு வச்சாக்க அது வந்துடும் அடுத்த வருஷத்துக்கு. என்னடா இதோ வரேன் இரு. அப்பா சில்லு சில்லு சில்லுன்னு அடிக்குது, குளிர் அடிக்குது. மணக்குத்தி பறவை இருக்குது. அப்படியே என்ன ஒரு அழகான காற்று பாருங்க. இதனாலேயே மனசு அப்படியே ரம்மியமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா, இந்த தோட்டத்துல தான் என்னோட 3 குழந்தைங்களுமே வளர்ந்தாங்க. இந்த இடத்துல தான் இந்த மோட்டர் இருக்கு பாருங்க, இதுதான் மோட்டர் இருக்கு. இந்த இடம் அப்போ வந்து ஸ்லாப் மாதிரி போட்டுருந்தோம். இந்த இடத்துல உட்காந்து தான் சாயங்காலத்து ஸ்கூல் விட்டு வந்தாங்கனாக்கா உட்கார வச்சு குழந்தைங்க இப்படி விளையாடுவாங்க, நான் சாதம் ஊட்டுவேன். அப்புறம் அப்போ இந்த மரம்லாம் கிடையாது. அப்போது இந்த இடம் வந்து அழகாக வெறும் எதுவும் பெருக்கி தான் அழகாக க்ளீனாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல தான் நித்யஸ்ரீ வந்து குழந்தையா ஒரு 2 மாதம் வரைக்கும் வெயிலில் போடுன்னு சொன்னாங்களா, அதனால் டேரெக்டாக இங்கேருந்து வெயில் வரும் பாருங்கள். அதனால் காலை வெயிலில் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி போட்டு கொஞ்சம் நேரம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப மெமரியாக இருக்குது எனக்கு. இங்கே கார்டன் ஆனால் ரொம்ப பிடிக்கும். கார்டனில் வந்து என்னுடைய ஃபுல் டே எல்லாம் கார்டனில் தான் குழந்தைங்களோட போனதுனால எனக்கு வந்து இந்த கார்டன் அவ்வளோ பிடிக்கும். கிட்ட வாயேன், கிட்ட போகிற தள்ளி தள்ளி. அப்பா பாருங்க, இது மதுரை மல்லி, அவ்வளோ மனமாக இருக்கும், குண்டு குண்டாக இருக்கும். தலையாட்டுது பாருங்க. சரி, இந்த சப்போட்டாலாம் கொஞ்சம் பறிடா, பெருசு பெருசாக இருக்கு பாருங்க, எல்லாம் வீணாக போகுது. கீழே விழாம பாரு. என்ன ஒரு 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 அந்த டப்பு ஏதாவது வச்சு அதில் பறித்து போடு. உடஞ்சிதுன்னா அது அப்படியே ஒரு மாதிரி இதாகிடுது. நீ சுண்டக்காவும் பறிக்கணும். அது மாதிரி சீத்தாப்பழமும் நிறைய வந்துருச்சு பாருங்க. இதை கட் பண்ணி விடணும் இனி பிச்சு பூவை. அது நேற்று பறிக்காததுனால நிறையா பூத்து அப்படியே குலுங்குது. அவ்வளோ அழகாக இருக்குல்ல. எல்லாமே கிட்ட போனோடனே வா வா வான்னு அப்படியே தலையாட்டி கூப்பிட்ற மாதிரியே இருக்குது. சரி, ஓகே, இனி அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அழகாக ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லா பேரும் அடிச்சு பிடிச்சின்னு வரும்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி எல்லா குஞ்சு குழுவானெல்லாம் அழகாக வந்துருச்சு. நல்லா தான் இருக்குது அந்த பெயின் மருந்து. டயர்டாக இருக்கா? குளிச்சுட்டு வந்தோடனே டயர்டாக இருக்கான். ஏதாவது இதில் வரும்னு பார்த்தேன், 1 2 வந்தது, அவ்வளோதான், கிளியர் ஆகிடுச்சு தலை. அதுக்கப்புறமா இது காயட்டும். இந்த குளிச்ச கையோடய நம்ம வந்து நெயில் கட் பண்ணிட்டா இவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேணாமா, ஒரு டீச்சர் அடிப்பாங்க, அதனால் நெயில் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அழகாக சீக்கிரமாக வளர்ந்துரும் பாப்பாக்கெல்லாம். அதனால் கொஞ்சம் தள்ளிக்கம்மா, தள்ளி நெயில் கட் பண்ணி அழகாக நெயில் பாஷ் வச்சா பாப்பாக்கு அழகாக இருக்குல்ல, அதனால தான். சரியா? புதுசு. ஆமாம், நெயில் கட் பண்ணிவிட்டு அப்போ வந்து அந்த நகைலாம் வந்து சாஃப்டாக இருக்கும், கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், அழமாட்டாங்க. சில பேர் அப்படியே நகத்தை அந்த பிள்ளைங்களுக்கு விட்டுருவாங்க, ஸ்பெஷல் கேர்லாம் முக்கியம் காட்ட மாட்டாங்க. அப்போது நம்ம இந்த மாதிரி குளிச்ச உடனே பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வலி தெரியாது, நல்லா அழகாக வந்துடும். தொப்பை வலிக்குதா? பார்த்தீங்களா, கடிப்பாங்க நகை வலிச்சாக்கா, நகத்தை கடிச்சா தொப்பை வலிக்கும் அப்படி சொல்லி. அதையும் தங்க பொண்ணே நகத்தெல்லாம் கடிக்கக்கூடாது. சில குழந்தைங்க நகத்தை கடிச்சிக்கிட்டே இருக்கும், அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து வயிற்றுல போய் வயிற்று வலிக்கு சொல்லியதுனால அப்படி வலிக்குமா, கடிக்கக்கூடாதுல்ல நகம். அதனால் சில நல்ல பழக்கங்களை அப்படியே சின்னதுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து நிலா நிலா ஓடிவா, அம்மா அடிப்பாங்க, சீக்கிரம் வந்துரு. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஒரு 3 மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிடணும். அதாவது அவங்களுக்கு அந்த முகம் பார்ப்பாங்கல்ல, அந்த டைம்லேயே வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொட்டீனாக செய்யும் போது அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்காது மனசில். சரி, அம்மா எப்பயும் செய்யறதானேன்னு அதுங்களுக்கு மனசில் நல்லா பதிஞ்சிடும் சின்ன குழந்தையிலேயே. ஒரு 3 மாத குழந்தைக்கு சின்னதாக நகை இருக்கும், அது அந்த பால் கொடுத்துக்கிட்டே குளித்த உடனே அப்படியே கடிச்சு எடுத்துருவாங்க அந்த காலத்துலலாம். இப்போ தான் நகை வெட்டி இருக்குது, அந்த காலத்தில் அப்படியே லேசாக அப்படியே எடுத்துருவாங்க, குளிச்சு எடுத்தால் வந்துடும். அந்த மாதிரி அப்போலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். கை கால் க்ளீன் பண்ணி நகத்தெல்லாம் கட் பண்ணுறது. அதுக்கப்புறம் காதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விடணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு வந்து நம்ம சூரியன் வந்தாச்சு. ஐயா
பயம் இல்லாமல் செய்யணும்னா நம்ம சின்ன குழந்தையில வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் சின்ன குழந்தையா இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ம் அப்பா அழகாக ஆகிடுச்சு பாருங்க. அப்பா முடிச்சு வாங்க தான் அவளுக்கு முடி கட் பண்ணிவிடுமா? ஏன்னா சாமி அவ்வளோதான். இனி காலெல்லாம் கட் பண்ணிவிட்டு நெயில் பாலிஷ் வச்சுட்டு நம்ம கிஸ்டிக்கு சூப்பராக பட்டுக்கால அழகாகிடும்ல. அண்ணா பேண்ட்டு போட்டு தரலாம். கட் பண்ணா அதுக்கு நம்ம கை கட் எப்படி வாசல் இது எங்கே போடணும்? வெளியே போடணும். குருக்கு மண்ணில் போட்டணும். வெளியே தூக்கி போடணும். அதுதான் குருக்கு இல்ல. சரி ஓகே, நெக்ஸ்ட் அப்புறம் பார்க்கலாம். கார்டனில் போயிட்டு கார்டன் வேலை கொஞ்சம் இருக்குது, அதை பார்க்கலாம். வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நெயில் கட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கு ஒரு கொண்டையை மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் கார்டனில் அந்த சொன்னல வேலை இருக்குன்னு கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிற வேலை தான் இருக்குது. ஏன்னா மழை எதிர்பார்த்தும் வரவே இல்லை. சரி இன்றைக்கும் விட்டுட்டா செடியெலாம் வீணாக போயிடும். இதேடுமா அதனால் நிச்சயஸ்ரீ கூப்பிட்டு வந்துட்டேன் தோட்டத்துக்கு. குடி பயப்படாம குடி. குடி எறும்புலாம் இல்லை. நீ ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டா இனி ரோஜா செடிக்கெல்லாமே வந்து காலையில் சாயங்காலம் ஒவ்வொரு தடவை ஊற்றும். எல்லாம் குட்டிய குடி. காய் தொடவே மாட்டா, எதையுமே தொட மாட்டா. இப்போ பாருங்க ஆட்டம் பார்த்தோம். அதுதான் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். சரியா? சீக்கிரங்கிற பாருங்க, குப்பை குப்பையாக இருக்கும். அப்படி தான் இருக்கும். பட்டு கை தான், பரவாயில்ல, ஆரம்பிக்கலாம். குடி. இப்படி போய் பார்த்தீங்களா? அழகாக தண்ணி ஊற்றி துளுக்க ஆரம்பிச்சிடும் மல்லி. சூப்பராக எல்லாமே துளுக்கு வருது பாருங்க. இன்னொரு 1 வீக்கில் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக ஆகிடும், இலையாக வந்துடும். சரி, நாங்கள் இந்த கார்டன்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரோம். அதுக்கும் என்கிட்ட தரா பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.